உறுப்புகளில் மிகவும் பிரதானமான உறுப்பு இதயம். இதயம் சார்ந்த நோய்கள் அதிகரித்து வரும் இந்த வேளையில் அவற்றை எப்படி நாம் கட்டுப்படுத்த வேண்டும், இதயத்தை எப்படி பலமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே வணக்கம். சென்ற வாரம் இதயம் சர்க்குலேஷன் பற்றி, இதய அமைப்பை பற்றிலாம் கொஞ்சம் சொன்னேன். இந்த வாரம் ஒரு முக்கியமான கருத்தை சொல்ல போகிறேன். என்னென்னா, மாரடைப்புன்னா என்ன? நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் யாரும் மாரடைப்புன்னு சொன்னோம்னா உயிர்கொல்லி நோய் தான் மாரடைப்பு. பட் அதை பற்றி பயப்படவே வேண்டாம். இந்த உயிர்கொல்லியான மாரடைப்பு உலகத்தில் நம்பர் 1, மிக அதிக அளவில் இந்தியாவில் இருக்குதுன்னு முதலே சொல்லியிருக்கேன். ஆனால் நம் நேயர்கள் அனைவரும் மனம் வைத்தால் 100க்கு 100% இந்த கொடிய நோயிலிருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ள முடியும். ஸோ தடுக்கணும்னு நினச்சா கட்டாயம் அது முடியும்ன்றது தான் நான் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கேன். சரி, மாரடைப்புனா என்ன? ஏன் தமிழில் மாரடைப்புன்னு பேர் வந்ததுன்னா, மார்பில் ஒன்று அடைப்பது போன்று இருப்பதால் தான் மாரடைப்பு. அந்த மாரடைப்புன்றது ஏன் அது உடனே உயிர்கொல்லி நோயாக வச்சுன்னா, அந்த இதய தசைகளுக்கு போகின்ற ரத்தம் குறைவாகும் பொழுது மாரடைப்பு இதயம் செயலற்று போயிடும் பொழுது இதயம் நின்றுடுது. இதயம் நின்று விட்டால் முதல்ல சொன்ன அந்த சர்க்குலேஷன், பல்மினரி சர்க்குலேஷன் இருக்காது, சிஸ்டமிக் சர்க்குலேஷன் இருக்காது. எல்லா சர்க்குலேஷன், செரிப்ரல் சர்க்குலேஷன், ஸ்போர்ட்டல் சர்க்குலேஷன், எந்தெந்த பாகத்துக்கு எல்லா சர்க்குலேஷனுக்கு மூல காரணம் இதயமான சக்தி வாய்ந்த அந்த மஸ்குலர் பம்ப், அந்த தசையான பம்பு தான் மிக முக்கியம். அதான் சென்டர், அது உயிருக்கு அதுதான் சென்டர், இதயம். சரி, அந்த இதயம் எதனால் மாரடைப்பு வச்சுருது? 100 வருடம் கடந்து இயங்குகின்ற சக்தி படைத்த இதயத்திற்கு, ஓய்வின்றி நமக்காக உழைக்கின்ற இதயத்திற்கு ஏன் மாரடைப்பு என்ற கொடி நோய் வந்தது? அதெல்லாம் தடுக்க முடியுமா? கட்டாயம் தடுக்க முடியும் சொன்ன மாதிரி. சரி, மாரடைப்புன்றது புரிய வைக்க ஒரு சின்னதாக ஒன்று சொல்கிறேன்னே. இந்த ஸ்லைடை பாருங்கள். நான் முக்கியமானது, இதயத்திலேருந்து போகிற ரத்தம் எல்லா தசைகளுக்கும், லிவிங் செல்ஸுக்கும் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகுது. ஸோ பிராண வாயு தான் மிக முக்கியமானது. பிராணம்ன்றது உயிரை காப்பாற்றுகின்ற வாயு தான் பிராணவாயு, அதான் ஆக்சிஜன். அது முக்கியமாக இதயத்துக்கும் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். இதை பாருங்களேன், இந்த இதயத்திற்கு செலுத்தப்படுகின்ற ஆக்சிஜன் அளவு, இதயத்திற்கு தேவைப்படுகின்ற ஆக்சிஜன் அளவு, ஸோ தேவைப்படுகின்ற டிமாண்ட், செலுத்துகின்ற சப்ளை, ரெண்டும் இந்த பேலன்ஸ் மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ ஆக்சிஜன் டிமாண்ட், ஆக்சிஜன் சப்ளை, இதயத்தின் பிராணவாயுவின் அளவும் செலுத்துகின்ற அளவும், தேவைப்படுகின்ற அளவும் செலுத்துகின்ற அளவும் சமமாக இருக்கணும். எந்த காரணத்துக்கும் 100 cc ஆக்சிஜன் கேட்டால் 100 cc ஆக்சிஜன் சேரணும். தூங்கும்பொழுது குறைவாக தேவைப்படும், வேலை செய்யும்பொழுது கடினமான உழைப்பு செய்யும்போது ஆக்சிஜன் அளவு இதயத்திற்கோ தசைகளுக்கோ தேவைப்படும் பொழுது அது அதிக அளவுக்கு அது பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்பொழுது இந்த பேலன்ஸ் இதிலே பாருங்கள், டில்ட்டாக அது பாருங்களேன், அதாவது தேவை அதிகமாக இருக்கின்றது, அதற்கேற்ற சப்ளை இல்லாவிட்டால் அதுதான் மாரடைப்பு. ஸோ மாரடைப்பை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இதயத்திற்கு தேவைப்படுகின்ற ஆக்சிஜன் அளவும் செலுத்துகின்ற அளவும் பேலன்ஸை இழக்கும் பொழுது தான் மாரடைப்பு. அதுதான் இந்த ஸ்லைடில் போட்டிருக்கேன். இது அடுத்த ஸ்லைடை பாருங்களேன், இதயம் போட்டிருக்கேன். இதயத்தில் ஒரு இரத்த குழாய் ஒன்று பாருங்கள், அந்த படத்துல மேலே ஒரு இரத்த குழாய் அடைப்படுது. இரத்த குழாய் அடைப்பட்டவுடன் என்ன போகுது? இதயத்திற்கு வேண்டுகின்ற அந்த பிராணவாயு, ஃபுட்டு எல்லாமே, குளுக்கோஸ், எல்லா நியூட்ரியன்ஸும் அது இதய தசைகளுக்கு தேவைப்படுகின்ற ஃபியூவல் என்ற முக்கியமாக ஆக்சிஜன், குளுக்கோஸ் எல்லாம் அது அடைப்படுவதால் அங்கே போகின்ற குறிப்பிட்ட பாகத்துக்கு ரத்தம் கம்மியாக போகும் பொழுது அந்த ரவுண்டு பண்ணி காட்டிருக்கேன் பாருங்களேன், ஏரோ போட்டு, அதுதான் கருப்பான
இதய தசைகள். எப்பொழுதெல்லாம் இதய தசைகளுக்கு பிராணவாயு குறைகின்றதோ அந்த சிகப்பாக இருக்க வேண்டிய இதய தசைகள் கருப்பாக மாறி செயலற்று போவது தான் மாரடைப்பு. சரி, மாரடைப்பு வந்தோடனே நீங்கள் பயந்துட வேண்டாம். நம்ம சொல்லுகின்ற கருத்தை தொடர்ந்து கவனித்தால் அனைத்து நோயாளியும் சொக்குலிங்க நண்பர்கள் முதலட்சணம் 100 வருடம். யாருக்காவது உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ மாரடைப்பு வந்துவிட்டால் நீங்கள் தயவு செய்து அதை பதற்றம் அடையக்கூடாது, புரியாமல் தவிக்கக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு 1 hour, அது பேர் தான் இந்த ஸ்லைடில் பாருங்கள் கோல்டன் ஹவர். நீங்கள் 1 hourக்குள்ளே 108 என்ற ஆம்புலன்ஸை நீங்கள் ஃபோன் பண்ணி உடனே உங்கள் அருகாமையில் டாக்டர்கிட்ட போயிட்டீங்கன்னா உங்களை நாங்கள் கட்டாயம் காப்பாற்ற முடியும். அந்த கோல்டன் ஹவர் 1 hour இருப்பதை நாம் இப்போ 4 மணி நேரம் 6 மணி நேரத்துக்குள்ள டாக்டர்கிட்ட பண்ணோட காப்பாற்றுகின்ற சக்தி உங்களுக்கு உண்டுன்னு தான் போகிறேன். அந்த ஸ்டைல்லே பாருங்கள், அந்த வலி வந்தோடனே அப்படியே அழுத்தி கஷ்டமாக படுறான். உடனே நாங்கள் என்ன பண்ணோம், ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க இன்டென்சிவ் கேரில் நிறுத்தி அட்மிட் பண்ணி ஆக்சிஜன் இன்ஜெக்ஷன்ஸு, அந்த கிளாட்டை கரைகிறதுக்கு த்ராம்போலைட்டு எல்லாம் கொடுத்து காப்பாற்ற முடியும். நிறைய பேர் கேட்பாங்க, இந்த மாரடைப்பு வந்ததுன்னா டாக்டர் 308 வரத்துக்குள்ளே முதலுதவியே எதாவது பண்ணணும்னா நீங்கள் உடனே என்ன பண்ணுங்கள், எல்லார் வீட்டிலும் 350 மில்லிகிராம் ஆஸ்பிரின் ஒரு மாத்திரை வச்சிங்க. அந்த வலி வருதுன்னு நினச்சா ஒரு ஆன்டாசிடோடு அந்த மாத்திரையை போட்டுக்கிட்டு அவங்க எந்த பொசிஷன் படுக்க வச்சு வேணும்னாலும் சரி உட்கார வச்சு அந்த பேஷண்ட் எந்த கம்ஃபர்ட் பொசிஷனில் இருக்காங்களோ உடனே அந்த ஆம்புலன்ஸில் நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் காப்பாற்ற முடியும். அது இன்டென்சிவ் கேரில் வச்சு இன்டென்சிவ் கேர் அட்மிட் பண்ணணுன்னு என்ன பண்ணுறோம், ஒரு எலக்ட்ரோ கார்டியோகிராம் எடுக்கிறோம். அந்த இசிஜியை பாருங்களேன். இந்த இசிஜியை பார்த்த உடனே ஹார்ட் அட்டாக் வந்ததை ஒரிஜினப்படுத்தி அதுக்கேற்ற வைத்திய முறைகள்லாம் செய்ய முடியும். இதை மாறுபட்ட இசிஜியை காட்டுறோம். இதில் அடுத்தது என்ன முக்கியமான சொல்லணும்னு பார்க்குறேன்னா, உலக அளவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை, மேக்சிமம் ஹார்ட் அட்டாக் காலை 5 மணிலேருந்து 8 மணி வரை, இரவு நிறைய சாப்பிட்றது, நல்லா தூங்குறது கிடையாது, காலையில் எழுந்திருக்கும்போது பதற்றமாக வேலைக்கு போகிறது, நிறைய பிரச்சனைகளை மனசில் வச்சுட்டு குழப்பத்தோடு போனால் ஆஃபீஸ் போகிறதுக்கு முந்தையே இறந்துடுறாங்க. அதுவும் முக்கியமாக திங்கட்கிழமை ரொம்ப அதிகமான மாரடைப்பு உலக அளவில். ஸோ காலை 5லேருந்து 8 வரை திங்கட்கிழமை, ஏன்னா சனி நல்லா ஓய்வு எடுத்துக்கிறான், திங்கட்கிழமை வேலையை பலுவாக படிப்பை பலுவாக ஏதோ நினச்சிட்டு போகும்போது ஹார்ட் அட்டாக் வருது. அனைத்தும் நீ சரிசம நிலையிலேருந்து வாழ்க்கை நடத்த வேண்டும். இப்போ தான் நான் பிரேசில் கூட ஒரு டாக் கொடுத்தேன், பெரிய மீட்டிங், அமெரிக்கன் எழுந்து இனிமேல் நான் 9 மணிக்கு எழுந்துக்கிறேன் சொக்கலிங்கன்றாரு. எழுந்திருக்கின்ற நேரம் முக்கியம் இல்லை, உங்கள் மனநிலை தான் முக்கியம். இதை பாருங்களேன், இந்த ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நகைச்சுவைக்காக போடுறேன். சமீபத்தில் ஒரு ஏகாம்பரம் ஒரு பேஷண்ட் வந்தார். என்கிட்ட வந்து நான் ஈஸியை பார்த்தோன்னே, ஏன்பா இப்படி பதற்றமாக இருக்கிறேன், ஏன் இப்படி கவலைப்படுறேன், ஏன் ரத்த கொதிப்பு வருது, ஏன் இதயம் வந்து சிரட்டு துடிக்குது, ஹார்ட் அட்டாக் வந்துடுது, இந்த ஈசிஜி பார்த்தோன்னு எல்லாம் சொன்ன உடனே அந்த பேஷண்ட்டு அவங்க மனைவியும் பக்கத்தில் இருக்கவங்க, எப்படிங்க டாக்டர் சொக்கலிங்க எதுவுமே சொல்லலை, எல்லாம் நான் சொன்னேன், ஈசிஜியை பார்த்து உங்கள் ஜாதகத்தையே சொல்ல முடியும்னு எல்லாம் சொன்னேன். இன்னும் கூட இருக்க மனைவி கேட்குறாங்க, இன்னொன்று ஒரு ரிக்வஸ்ட் சொக்கலிங்க, இன்னொன்று சொல்ல முடியுமா, என்னம்மான்னு கேட்டேன். என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் ஆகுன்னு சொல்லிட முடியுமான்னு கேட்டாங்க. இந்த கல்யாணம் எப்போ ஆகலை தள்ளி போடுதுன்றதுக்காக தான் இந்த அம்மாவுக்கு ப்ரெஷரு, இந்த ஏகாம்பரம் என்ற கணவனுக்கு ஹார்ட் அட்டாக். இது வந்ததுக்கு காரணம் குழந்தையுடைய பெண்ணுடைய திருமணத்தை பாரமாக சுமக்கக்கூடாது, நல்லா பார்த்து அருமையான கணவனை தேர்ந்தெடுத்து மாப்பிள்ளை தேர்ந்தெடுத்து திருமணம் பண்ணணும், தவிர அதை பாரமாக சுமையாகவோ தள்ளி போடுறது கூட நல்லதுன்னு நினச்சி தள்ளி போட்டு நம்ம கடமையை செய்ய வேண்டும். ஸோ அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்தால் இந்த உயிர்கொல்லி நோயான மாரடைப்பை 100க்கு 100 தடுக்க முடியும். மனுஷபுத்திரன் அவர்கள் இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நாம் கண்முன் வைத்து அவற்றை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பேச வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும்.
வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் திரைப்பட தணிக்கை தொடர்பாக மும்பை உயர்நீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பு என்பது திரைப்பட தணிக்கை தொடர்பான பல புதிய கேள்விகளை எழுப்புகிறது. உட்டா பஞ்சாப் என்கிற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் இளைஞர்கள் எப்படி பஞ்சாபில் போதைப்பொருள் பழக்கத்திற்கு ஆளாகிறார்கள் என்பதை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த படத்தின் பல காட்சிகள் என்பது இளைஞர்களை தவறாக வழிநடத்தக்கூடியவை என்று சொல்லி அந்த படத்திற்கு அதிகமான ஒரு தணிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொண்டார்கள். படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை கூட எழுந்தது. இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றபோது நீதிபதிகள் இதை பற்றிய விசாரணையின் இறுதியில் பொதுவாக திரைப்படம் எடுக்க வேண்டியவர்களுடைய பொறுப்புகள் கடமைகளை பற்றி வலியுறுத்திய போதும் கூட அதைவிட தாண்டி இந்த தணிக்கை குழுவினருடைய அல்லது சான்றிதழ் வழங்கக்கூடியவர்களுடைய கடமைகள் பொறுப்புகளை பற்றி மிக விரிவாக பேசியிருக்கிறார்கள். அப்படி பேசுகிற போது கண்மூடித்தனமாக தணிக்கைத்துறை அதிகாரிகள் செயல்படக்கூடாது என்கிற ஒரு கருத்தை உயர்நீதிமன்றம் மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறது. அதாவது ஒரு படத்திற்கு நீங்கள் அந்த படம் எத்தகைய பார்வையாளர்களுக்கு உரியது என்று சான்றிதழ் வழங்குவதுதான் தணிக்கை குழுவினுடைய வேலையே தவிர நீங்கள் மனம் போன போக்கில் அந்த படத்தில் காட்சிகளை வெட்டும்படி கூறக்கூடாது, அதாவது எல்லையற்ற ஒரு அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தையும் நீதிபதி அவர்கள் அந்த தீர்ப்பிலே கூறியிருக்கிறார். பொதுவாக இந்த தணிக்கை என்கிற ஒரு பிரச்சனை மிக நீண்ட காலமாக கலை இலக்கியங்களில் ஈடுபட்டிருப்பவர்களை பாதித்து வந்திருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாடகங்களை போடுவதற்கு கூட காவல்துறையினுடைய அனுமதி வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. மறைந்த நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்களுடைய பல நாடகங்களுக்கு அப்படி தடை விதிக்கப்பட்டிருக்கின்றன. அவர் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பேசுகிறார் அல்லது சமூக மாற்றத்திற்கான கருத்துக்களை அவருடைய நாடகங்கள் பேசுகின்றன என்பதற்காக அந்த நாடகங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. அரசாங்கத்துக்கு எதிராக அவர் அந்த அதே நாடகங்களை வேறு பெயர்களில் மாற்று பெயர்களில் நடத்திய அந்த அனுபவங்களை எல்லாம் நாம் படித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காவல்துறையிடம் சமூக மாற்றத்திற்கான கருவிகளாக இருக்கக்கூடிய கலைகள் இலக்கியங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இருந்திருக்கிறது. அதே போல் திரைப்பட தணிக்கை தொடர்பான சட்டங்கள் என்பதும் கூட ஆங்கிலேயர்களால் இயற்றப்பட்ட சட்டமாகும். அந்த சட்டம்தான் 1983 வரை நடைமுறையில் இருந்தது. பிறகு புதிய சட்டம், அதாவது நீங்கள் படங்களுக்கு இந்த தரக்கட்டுப்பாட்டின் அடிப்படையில் தணிக்கை சான்றிதழ் வழங்கக்கூடிய அந்த சட்டம் என்பது பின்னால் தான் 1983 நடைமுறைக்கு வருகிறது. அந்த சட்டத்தின்படி பார்த்தால் கூட அது சான்றிதழ் வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இந்த தணிக்கை குழு செயல்பட வேண்டுமே தவிர படங்களை சென்சார்ஷிப் தணிக்கை செய்வது, அதை ஒடுக்குகிற விதமாக செயல்படக்கூடாது என்பதுதான் அந்த சட்டத்தினுடைய நோக்கம். ஆனால் நடைமுறையில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த சென்சார் சர்டிஃபிகேட் என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரமாக பயன்படுத்தப்படுகிறது என்பதுதான் உண்மை. இதில் பல செய்திகள் வெளிவருகின்றன. அதாவது ஒன்று, இது போன்ற தணிக்கை குழுக்களில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சினிமா என்கிற ஒரு கலையை பற்றிய எந்த பார்வையும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு கருத்து தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. பல்வேறு விதமான அரசியல் தொடர்புகளின் காரணமாக இந்த தணிக்கை குழுக்களுக்குள் இடம்பெறக்கூடியவர்கள் அவர்கள் மனம் போன போக்கில் தணிக்கை செய்கிறார்கள் என்பதும், சிலர் அப்படி அதிக வெட்டுகள் இல்லாமல் படத்தை வெளியிடுவதற்காக பல்வேறு விதமான மறைமுகமான அவர்களுக்கு பணம் கொடுக்கப்படுகிறது, அதை பெறக்கூடிய சிலரும் இருக்கிறார்கள் என்கிற ஒரு தகவல்களும் தொடர்ந்து வருகின்றன. ஒரு மாநிலத்தில் ஒரு படத்தை தணிக்கை செய்ய முடியாவிட்டால் அதே படத்தை தங்களுக்கு உகந்த வேறொரு மாநிலத்தில் கொண்டு போய் தணிக்கை செய்து வெளியிடக்கூடிய ஒரு சூழலும் இங்கு இருப்பதாக தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் தணிக்கை குழுவினருடைய பல நடவடிக்கைகள் ஏற்க முடியாததாக, சந்தேகத்திற்குரியதாக இருக்கின்றன. இந்த தணிக்கை குழு சென்சார் போர்டு என்பது எத்தகைய படங்களை தடை செய்திருக்கிறது என்பதை அல்லது எத்தகைய படங்களில் அதிகமான வெட்டுகளை கொடுத்திருக்கிறது என்று பார்த்தால் பெரும்பாலும் சமூகத்தை சீரழிக்கக்கூடிய அல்லது சமூகத்தில் மிக மோசமான பிற்போக்கான கருத்தியல்களை பரப்பக்கூடிய படங்களுக்கு எந்த தடையும் விதிக்கப்படுவது கிடையாது. மூட நம்பிக்கைகளை பரப்பக்கூடிய படங்கள் அல்லது பொய்யான ஒரு கருத்தியல்களை, சமூக வேற்றுமைகளை பரப்பக்கூடிய படங்களுக்கு தடைகள் விதிப்பது கிடையாது.
மாறாக சமூக மாற்றத்திற்கான கருத்துக்களை பேசக்கூடிய படங்கள், சமூக புரட்சிக்கு வித்திடக்கூடிய படங்கள், அரசை விமர்சிக்கக்கூடிய படங்கள், அரசினுடைய கொள்கைகளை விமர்சிக்கக்கூடிய படங்கள், இப்படி சித்தாந்த ரீதியாக வலிமையுடன் இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே இந்த தணிக்கை குழுவினரால் கடுமையான ஒடுக்குமுறைக்கு ஆளாகி இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல் இந்தியாவினுடைய யதார்த்தத்தை சொல்லக்கூடிய இனப்போராட்டங்கள், மொழி போராட்டங்கள், வர்க்க போராட்டங்கள், இது போன்ற மக்களுடைய போராட்டம் சார்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய படங்களும் கூட தொடர்ந்து தடைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றன. சில படங்கள் முற்றாகவே முடக்கப்பட்டிருப்பதையும் நாம் பார்த்தோம். மதவாதத்திற்கு எதிராக பேசக்கூடிய பல படங்கள் அப்படி வெளியிடப்படாமல் தடுக்கப்பட்டிருப்பதையும் நாம் அறிவோம். ஈழப்போராட்டம் தொடர்பான சில படங்களின் மீது கூட அத்தகைய ஒரு நெருக்கடிகள் சென்சார் போர்டால் கொடுக்கப்பட்டன என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக அரசியல் ரீதியான அல்லது சமூக மாற்றத்திற்கான கருத்தியல்களுக்கான படங்களின் மீது தொடர்ந்து இந்த ஒடுக்குமுறைகள் ஏவைப்படுவதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இன்னொரு புறம் சமூகத்தில் வன்முறையை பரப்பக்கூடிய, சீரழிவுகளை பரப்பக்கூடிய படங்கள், மிகப்பெரிய நட்சத்திரங்கள் நடித்து வரக்கூடிய படங்கள் மிக வெளிப்படையாக அரங்குகளில் திரையிடப்படுகின்றன. அவை மிக வெற்றிகரமாக ஓடுவதை பார்க்கலாம். ஒரு சிறிய உதாரணத்தை சொல்கிறேன். அதாவது, நீங்கள் ஏதாவது ஒரு போராளி குழு ஒரு அரசிற்கு எதிராகவோ ஒரு அமைப்பிற்கு எதிராகவோ போராடுவது போல ஒரு படம் எடுத்தால் அது சட்டவிரோதமான போராட்டத்தை ஊக்குவிக்கிறது என்று சொல்லி அந்த படங்கள் தடை செய்யப்பட்டு விடுகின்றன. அவர்கள் மக்களுடைய பிரச்சனைகளின் அடிப்படையில் அந்த போராட்டம் சார்ந்த கருத்தியல்களை வெளிப்படுத்தக்கூடிய படங்கள் வந்தால் கூட அத்தகைய தடைகள் விதிக்கப்படுகின்றன. ஆனால் அதே சமயத்தில் ஒரு திரைப்படத்தில் ஒரு போலி என்கவுண்டர்கள், அதாவது காவல்துறை அதிகாரிகள் சட்டவிரோதமாக நடந்து கொள்கிறார்கள், போலி என்கவுண்டர்கள் மூலம் மனிதர்களை கொலை செய்வது போன்ற விஷயங்கள், அதுவும் சட்டவிரோதம்தான். ஆனால் அந்த போலி என்கவுண்டர்கள் என்பது அந்த படத்தில் மிகப்பெரிய அளவிற்கு குளோரிஃபை செய்யப்படுகிறது, போற்றி புகழப்படுகிறது. மக்களுடைய உளவியலில் அது சரிதான் என்று ஏற்றுக்கொள்ள செய்யப்படுகிறது. அத்தகைய படங்களை பற்றி சென்சார் போர்டு, அதாவது தணிக்கை குழு அதிகாரிகள் கவலைப்படுவது கிடையாது. அதாவது ஒரு சட்டவிரோதமான செயலை ஏற்க முடியாது, காட்ட அனுமதிக்க முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் அதையே காவல்துறை அதிகாரிகள் செய்கிற போது அதை அவர்கள் எப்படி அனுமதிக்கிறார்கள் என்று புரியவில்லை. அதாவது இதை நான் சொல்வதற்கு காரணம், இந்த தணிக்கை குழு தொடர்பான விஷயங்களுக்குள் அவர்களுக்குள் ஒரு கொள்கை சார்ந்த நிலைப்பாடுகள் கிடையாது என்பதுதான். மாறாக இன்றைக்கு இந்த நீதிபதிகள் இந்த உத்தரவிலே சொல்லியிருப்பது போல நல்லது கெட்டதுகளை பிரித்து பார்க்கக்கூடியவர்களாக மக்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றிலும் தலையிட வேண்டிய அவசியம் தணிக்கை குழுவினருக்கு கிடையாது, மக்களை அனுமதியுங்கள் என்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். ஏனென்றால் சினிமா மற்றும் இன்றைக்கு மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஊடகமாக இல்லை, மாறாக இணையதளங்களின் வழியாகவும் வேறு பல காட்சி ஊடகங்களின் வழியாகவும் எல்லாவற்றையுமே இன்றைக்கு இளைஞர்கள் பார்க்கிறார்கள், மக்கள் பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சினிமா என்கிற ஒன்றின் மீது மட்டும் இவ்வளோ பெரிய கெடுபிடிகளை செய்வது என்பது சினிமா என்கிற அந்த கலையையே கொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அந்த வகையில்தான் இன்றைய தணிக்கை குழுவினுடைய செயல்பாடுகள், அதனுடைய உறுப்பினர்களுடைய தகுதி இதெல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். தணிக்கை குழு என்பது அது உண்மையில் ஒரு நெறிப்படுத்தக்கூடிய குழுவாக இருக்க வேண்டுமே தவிர ஒடுக்குமுறைக்கான ஒரு குழுவாக இருக்கக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த மும்பை உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு தெளிவுபடுத்துகிறது என்று நான் நினைக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழறிஞர் புலவர் செம்பியன் நிலவழகன். ஒரு தமிழ் அறிஞரா தமிழ் மொழி மீது இவருக்கு எப்படி ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு, அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் திருக்குறளுக்கு இவர் உரை எழுதின விதம், இவரோட தனித்துவம் என்ன, இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு நாம் அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தமிழ் அறிஞரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஒரு தமிழ் அறிஞர் அப்படிங்கிற முறையில் தமிழ் மொழி மீது உங்களுக்கு இருக்கிற ஆர்வம், இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற பணிகள், அதுலேயும் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கீங்க. பல பேர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க அப்படின்னாலும் அதுலேயும் உங்களுடைய தனித்துவம் வாய்ந்த விஷயங்கள் என்னவா இருக்குது இப்படின்னு நிறைய கருத்துக்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு மொழி மீது இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டு உங்களோட பயணத்தை இப்போ வரைக்கும் நீங்கள் தொடர்ந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்றதுலேருந்து பேச ஆரம்பிக்கலாம். சின்னஞ்சிறு வயதிலிருந்தே திராவிட நாடு, தென்றல், முரசொலி ஆகிய இதழ்களின் மீது பற்று கொண்டு
படித்ததன் காரணமே, படித்து வந்ததன் காரணமே எனக்கு இந்த தமிழ் ஆர்வம் ஏற்பட்டது என்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக சொல்லுவேன். தென்றலில் கண்ணதாசன் அவர்கள் கவிதை போட்டி வைப்பார், வெண்பா போட்டி என்று. அந்த போட்டியிலே இலக்கணம் தெரியாத பருவத்திலேயே வெண்பா எழுதத் தொடங்கினேன். இலக்கணம் என்னவென்று தெரியாது, வெண்பா இலக்கணம் என்னவென்று அப்பொழுது தெரியாது. ஏதோ எழுதினேன். இலக்கணத்திற்கு ஒத்து அது அமைந்திருந்த காரணத்தினால் தென்றல் இதழிலே அந்த வெண்பா வெளிப்போந்தது. அதை படித்து மற்றவர்கள் என்னை ஆர்வமூட்டினார்கள், பாராட்டினார்கள். ஏன் நாம் முழுமையாக யாப்பிலக்கணத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு எண்ணம் மேலிட யாப்பிலக்கணத்தை கற்கத் தொடங்கினேன். அது முதல் எனக்கு தமிழ் மீது ஆர்வம் குறையாமல் வளர்ந்து கொண்டே வந்தது. என்னுயிர் செந்தமிழாம் இன்னுயிர் பைந்தமிழை கண்ணலனவே இனிக்கும் கன்னிமொழி முத்தமிழை ஈடு இணையின்றி இன்பம் மிகுவித்து நீடு புகழுடன் நெஞ்சில் நிறைந்து நிறை சேர்த்து சிறந்த உயர்தனிச் செம்மொழியை ஏத்தி துதித்தேன். அன்று முதல் ஏத்தி துதித்தேன், இதத்தில் பதித்தேன். எனக்கும் என் தேன்மொழிக்கும் வேறுபாடில்லை, எனக்கும் என் தாய்மொழிக்கும் மூப்பென்பதில்லை. எனக்கோ அமிழ்த மது, எனக்கோ அமிழ்த மது மாறுபாடில்லை. எனக்கும் அதற்கும் மரணம் என்பதே இல்லை. என்றென்றும் மாறா இளமைப் பொலிவோடு நின்றொன்றி வாழ்வோம் நிலைத்து என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். தமிழே எனக்கு உயிர், தமிழே எனக்கு கதி. நிச்சயமா சார், மொழி மீது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரியம் இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு இந்த வயதிலையும் அதை முழுமையாக கொண்டு போயிட்டு இருக்க முடியும். உங்களோட சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது திருக்குறளை பற்றி பேசாத ஒரு புலவர்களே இருக்க முடியாது, தமிழறிஞர்களே இருக்க முடியாது. அதுலேயும் நிறைய பேர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க. நீங்களும் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கீங்க. திருக்குறளுக்கு உரை எழுதணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? திருக்குறளை ஆழ்ந்து படித்து அறிந்தவன் நான். குறிப்பாக நான் சின்னஞ்சிறு வயதில் டாக்டர் மூவா அவர்களுடைய உரையை படித்து என்புற்றவன். திருக்குறளில் ஆதி பகவன் என்று குறிப்பிடுகின்றார். ஆதி பகவன் என்பதற்கு பலரும் கடவுள், தாயும் தந்தையும், புத்தன், இப்படி பலவேறு கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றார்கள். ஆதி பகவன் என்றால் யார்? சிந்தித்து பார்த்தேன். ஆதி முதன்மை, பகவன் கடவுள், உலகு என்றால் உலக மாந்தர். உலக மாந்தர்க்கு முதன்மையானவன் எந்த இறைவனாக இருக்க முடியும்? திருவள்ளுவனார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று கூறுகின்ற அந்த முதன்மை திருக்குறளில் இரண்டு கருத்துக்களை சொல்லுகின்றார். எழுத்தெல்லாம் அகரத்தை முதலாக கொண்டுள்ள தன்மையவை. இந்த உலகம் ஆதி பகவனை முதன்மையாக கொண்டுள்ள தன்மையதே. இந்த ரெண்டு கருத்துக்களைத்தான் சொல்றார் திருவள்ளுவனார். ஆதி பகவனே போற்றி போற்றி சொல்லல, ஆதி பகவனே நீயே துணை சொல்லல, ஆதி பகவனை வணங்க வேண்டிய தேவையை மற்ற 9 திருக்குறளிலேயும் சொல்லுகின்றார். ஆதி பகவனை வணங்கினால் ஏற்படுகின்ற நலன்களை வலியுறுத்தி சொல்லுகின்றார். எந்த ஒரு திருக்குறளிலும் அந்த 10 திருக்குறளிலேயும் ஆதி பகவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த கடவுளை அவர் வணங்கவில்லை, வணங்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகின்றார். இதை சிந்தித்து பார்த்தேன். ஆதி என்பவன் முதன்மை. ஆதி என்பதற்கு பொருள் முதன்மை. முதன்மை கடவுள் யாராக இருக்கக்கூடும்?
எழுத்துகளுக்கு முதன்மை அகரம் என்ற எழுத்து. அந்த அகரம் என்ற எழுத்து எழுத்துகளுக்குள்ளே தானே இருக்கிறது. மாந்தர்க்கு முதன்மையானவன் ஆதி பகவன். அந்த ஆதி பகவன் மாந்தர்களுக்குள்ளே தானே இருக்க வேண்டும். மாந்தர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆதி பகவன் என்று சொல்லக்கூடிய இறைவன் யாராக இருக்கக்கூடும் என்று சிந்தித்து பார்த்தேன். எழுத்தறிவித்த இறைவன், மாந்தர்க்கு முதன்மை கடவுள் யாரெனின் எழுத்தறிவித்த இறைவன். அகரத்தை சொல்லுகின்றார், எழுத்தை சொல்லுகின்றார். இரண்டாவது திருக்குறளிலேயே கல்வியை பற்றி பேசுகின்றார். கற்றதனால் ஆய பயனன் கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரெனின். வாலறிவன் தூய அறிவுடையவன். எந்த தெய்வத்தையும் தூய அறிவுடைய கடவுளே என்று நாம் விழிப்பது இல்லை. தூய அறிவுடையவன் யாராக இருக்க முடியும்? கல்வி கற்பித்த ஆசான். கற்றதனால் ஆய பயனன் கொல். நீவிர் கல்வி கற்றதனால், யாரிடத்தில்? அந்த ஆசானிடத்தில் கல்வி கற்றதனால் ஆகிய பயன் என் கொல். வாலறிவன் அந்த தூய அறிவுடையோனின் நற்றாளை தொழாரினின். அவனுடைய நற்றாளை தொழுது கற்கவில்லை என்றால் நீ அவனிடத்திலே கல்வி கற்றதனால் ஆகிய பயன் என்னவாக இருக்க முடியும்? வினாவெடுக்கிறார். மலர் மிசையினான். அழகா சொல்றார். மலர் மீது நடந்தவன் என்று பொருள் அல்ல. மலர் மாணாக்கரம் மலர் போன்ற மனங்களில் உரைபவன். மலர் போன்ற மனம் யாருக்கு? மாணாக்கர்களுக்கு. கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று துடிக்கின்றவர்களுக்கு நம்ம மென்மையான மனம், மலர் போன்ற மனம். அடுத்து மங்கையர்க்கு சொல்லலாம். இங்கே மாணாக்கரம் மனத்தை குறிப்பிடுகின்றார். மலர் மிசையினான். மலர் போன்ற மென்மையான மாணாக்கரம் மனங்களில் உரைபவனாகிய அந்த ஆசிரியரின் மாண்புமிக்க அடிகளை தொழவில்லை என்றால் பலனில்லை. நிச்சயமா சார். இவ்வாறு விளக்கி ஒவ்வொரு திருக்குறளிலேயும் கல்வி கற்பித்த ஆசானையே போற்றி புகழ்ந்து அவனை வணங்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகின்றார். இதுதான் என்னுடைய திருக்குறளில் முக்கியமான பகுதி என்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமா சார். திருக்குறள் மீது உங்களுக்கு எப்படி ஈடுபாடு, இதெல்லாம் ஒரு உரை எழுதணும் அப்படின்றதுக்கான எண்ணம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னீங்க. இப்போ நிறைய பேர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு நீங்கள் எதை ஒரு மையமாக வச்சு ஒரு உரை எழுதணும் அப்படின்னு நினச்சிங்க? உங்களுடைய உரையில் இருக்கிற தனித்துவமான விஷயங்கள் என்ன? தனித்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருக்குறளுக்கு மூலமும் மெய்யுரையும், திருக்குறள் மூலமும் மெய்யுரையும் என்று தலைப்பை அளித்திருக்கிறேன். திருவள்ளுவனார் எழுதியபடியே, மூலத்தில் உள்ளதுபடியே அப்படியே கொண்டு வந்திருக்கிறேன். இப்படி கொண்டு வந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்றால் ஜி.யு. போப் முதன்மை இடத்தை பெறுகிறார். மூலத்தில் உள்ளபடியே அப்படியே கொண்டு வந்தவர் ஜி.யு. போப். கலைஞர் அவர்களுடைய உரை மிக சிறப்பான உரை. நான் பலருடைய உரையை படித்திருக்கிறேன். அதையெல்லாம் படித்து பரிமேலழகர் முதற்கொண்டு அத்தனை உரைகளையும் படித்துதான் நான் உரை எழுதியிருக்கிறேன். சற்று சிந்தித்து ஆய்வு செய்து எழுதியிருக்கிறேன், அவ்வளவுதான். அவையெல்லாம் சிறந்த உரை இல்லை. என்னுடைய உரைதான் மெய்யுரை என்று சொல்ல மாட்டேன். அதெல்லாம் பொய்யுரையான்னு கேட்கக்கூடாது. மெய்யுரை அப்படின்னு எழுதியிருக்கிறேன், அதெல்லாம் பொய்யுரையான்னு கேட்கக்கூடாது. தொல்காப்பியனார் இலக்கணம் அந்த காலத்திலே வகுத்து வச்சிருக்கிறார். இனச்சுட்டில்லா பண்புகுள் பெயர் கொடை வழக்காரல்ல செய்யுளாரே அப்படிங்கிறார். செஞ்ஞாயிறுன்னு சொல்கிறோம், கருஞாயிறு ஒன்று இருக்கான்னு கேட்கக்கூடாது. வடவேங்கடம்னு சொல்கிறோம், தென்வேங்கடம்னு ஒன்று இருக்கான்னு கேட்கக்கூடாது. தென்குமரின்னு சொல்கிறோம், வடகுமரின்னு ஒன்று இருக்கான்னு சொல்லக்கூடாது. பெருங்கொற்றன் அப்படின்னு சொல்கிறோம், அப்போ சிறுங்கொற்றன் ஒருத்தன் இருக்கான்னு அதை கேட்கக்கூடாது. அதை போல மெய்யுரை என்று சொல்லுகின்றேன், பொய்யுரை ஒன்று இருக்கான்னு கேட்கக்கூடாது. இது மெய்யுரை.
ஒருவரை நான் கேட்கிறேன், நீங்கள் நல்லவங்களா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் நான் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறாரு. அப்போ மற்றவங்களாம் கெட்டவங்களா? கேட்கக்கூடாது. அவர் நல்லவர், தன்னை அவர் நல்லவர் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளுகின்றார். அதே போல இது மெய்யுரை என்று நான் சொல்லுகின்றேன், மற்றதெல்லாம் பொய்யுரையா என்று கேட்கக்கூடாது. இது மெய்யுரை. அதுதான் இனச்சுட்டில்லா பண்புகொள் பெயர் கொடை, வழக்காரல்ல செய்யுளாரே என்று சொல்லுகின்றார். அதுக்கு புறநடையா தொல்காப்பியர் சொல்றாரு, எடுத்த மொழி இனம் செப்பலும் உரித்தே அப்படிங்கிறார். மேலைச்சேரி கோழி அலைத்தது என்றால் கீழைச்சேரி கோழியும் அலைப்புண்டது என்று பொருள். குடங்கொண்டான் வீழ்ந்தான் என்றால் குடமும் வீழ்ந்தது என்று பொருள். இங்கே செப்பலும் உரித்தே என்று சொன்னதனால் செப்பாதனவும் உரித்து என்று பொருள் நமக்கு ஏற்படுகின்றது. ஆக ஆ வாழ்க அந்தணர் வாழ்க என்றால் மற்றவை எல்லாம் மற்றவரெல்லாம் சாக என்று பொருள் அல்ல. ஆ வாழ்க அந்தணர் வாழ்க, அவ்வளவுதான். மறுப்பு சொல்லக்கூடாது. அதை போல மெய்யுரை என்று நான் இதை கூறுகின்றேன் என்றால் பொய் மற்றதெல்லாம் பொய்யுரையா என்று கூறுதல் கேட்டல் கூடாது. பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை பத்தி ஒரு தமிழறிஞரா உங்களுடைய பார்வையில சொல்லுங்க. பாவேந்தர் ஒரு புரட்சி கவிஞர், எள்ளளவும் ஐயமில்லை. அவர் திருவள்ளுவரை பற்றி திருக்குறளை பற்றி சொல்லுகின்ற பொழுது தெள்ளு தமிழடை சின்னஞ்சிறு இரண்டடிகள் அள்ளுதொருஞ்சுவை உள்ளுதொரும் உணர்வாகும் வண்ணம் கொள்ளும் மரம்பொருள் இன்பம் அனைத்தும் கொடுத்த திரு வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று கூறுகின்றார். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய புரட்சி கவிஞர். புரட்சி கவிஞர் என்பதற்கு பல கவிதைகள், அவருடைய கவிதைகளை எடுத்துக்காட்டாக காட்டலாம். ஒன்றே ஒன்று மட்டும். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா, நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே, சிம்புட்பறவையே சிறகை விரி எழு, சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவிழி, இங்குன் நாட்டிற்கு இழுகழுதையாட்சியா, கை விரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறித்து தமிழுக்கு விலங்கிட்டு நமக்குள உரிமை தமக்கென்பார் எனின் வழி வழி வந்த உன் மரத்தனமெங்கே மொழிப்பற்றெங்கே, இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியேயம் பூணாம் என்றும் வையம் ஆண்ட வண்டமிழ் மரபே கையிருப்பை காட்ட எழுந்திரு, குறிக்கு முன் இளைஞர் கூட்டமெங்கே மறிக்கொணா கடல் போல் மாப்பகை மேல்விடு, நன்மொழிக்கு விடுதலை நல்கிட எழுந்திரு, பொன் மொழிக்கு நீ புதுமை ஏற்றுவாய், மக்களை ஒன்று சேர் வாழ்வை உயர்த்துக, கைக்குள திறமை காட்டிட எழுந்திரு. இவ்வளவு புரட்சி மிக்க கவிதை பாரதிதாசனால் மட்டுமே எழுத முடியும் என்கின்ற அளவுக்கு எழுதியிருக்கிறார் என்றால் அது பெருமைக்குரிய செய்தி அல்லவா? இது ஒரு மரபு கவிதை. நான் புது கவிதைக்கு எதிரி அல்லன். புது கவிதையை மிகவும் விரும்பி படிக்கின்றவன். ஆனால் பெரும்பாலும் நான் எழுதுவது எல்லாம் அனைத்தும் மரபு கவிதைகள் தான். கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன் கலைஞர் அவர்கள் முரசொலில் ஒரு தலையங்கம் எழுதியிருந்தார்கள். கவிதை நடை என்று சொல்லலாம், அதை புது கவிதை என்றும் சொல்லலாம். உரிமை முரசின் ஒலி கேட்டு ஒட்டாரம் பேசும் ஓனான் உள்ளத்தினரை, ஒதிய மர உடலினரை சற்றே ஒதுங்கியிருக்கும் பிள்ளா என உரைத்துவிட்டு நடைபோடுக படை வீரரே என சங்க முழங்கும் சிங்க கூட்டம், ஆண்ட இனத்தால் மீண்டும் முற்றுகை மாண்டிடும் புழுவே மகுடம் களத்து என வாழ் சுழற்றும் வலிமை கொண்ட சேனை, தேரோட்டி தெருவெல்லாம் அழகாக்கி எந்நாட்டிற்கும் வாழ்வளித்தான் என் நாட்டான், அந்நாட்டான் அடிமைப்பட்டான் எனில் அடங்குமும் அத்திறந்தான் என கள்ளிகளை கெல்லி எறிய துள்ளி எழும் மரவர் படை, வீழ்ச்சியுற்ற திராவிடந்தான்
குழித்துவிட்ட உமைகள் என குள்ளனரை கூட்டத்தினரை பழித்துவிட்டு கொடி தூக்கி இடியொலிக்கும் இளைஞர் யூகம். நெல் முளைக்கும் நம் நாடு, சொல் முளைக்கும் இதய காடு, வெல் கொல் வெட்டு ஆம் பாடி வீடு, பல் உதிருமில்லை என்றால் என் நாட்டை என பொல்லர்க்கும் பொல்லாத கள்ளர்க்கும் எடுத்துரைத்து போர் 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 எனவே தொடைதட்டி ஓடி வரும் தோழர் வரிசை. சேரர் வாழ்ந்த சிறப்பிடம் எங்கே? வீரர் பாண்டியர் அரசியன் கவிழ்ந்தது. சோழர் உலவிய சோர்விலா நாட்டிலே கோழை கொள்கைகள் குவிந்தது எவ்விதம் என வெடித்திடும் வினாக்களும் எதிரியின் கோட்டைகளை இடித்திடும் கரங்களும் கொண்டு வெற்றி கலைஞனி சொட்ட சொட்டபமணி வரும் வீரர் பட்டாளம். இப்படி நீளமாக சென்று கொண்டே இருக்கிறது அவருடைய கவிதை நடை, அவருடைய புது கவிதை என்று தான் சொல்ல வேண்டும். அவ்வளவு அழகும் பொலிவும் வாய்ந்தது அவருடைய எழுத்துகள் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒரு கவிஞரா உங்களுடைய படைப்பு அப்படின்னு வரும்போது கவிதைக்கான மரபு அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? கவிதை கவிதையாக இருக்க வேண்டும். கவிதை என்ற சொல்லே பிற்காலத்தில் ஏற்பட்ட சொல். யாப்பு, செய்யுள், பாட்டு, தூக்கு, தொடர்பு என்றுதான் சொல்லுவார்கள். கவிதை என்ற சொல் பிற்காலத்திலே வழக்கத்தில் வந்த சொல். பழந்தமிழில் அந்த சொல் இல்லை. கவிதை கவிதையாக இருக்க வேண்டும். புது கவிதை இந்த காலத்தில் எழுதுகின்றார்கள், மிகச் சிறப்பாக எழுதுகின்றார்கள். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், புது கவிதைக்கு நான் எதிரி அல்லன். இருப்பினும் மரபு கவிதைக்கு அவர்கள் வருதல் வேண்டும் என்பது என்னை போன்ற புலவர்களுடைய அவா. மரபு கவிதையை அவர்கள் மறவாமல் இருக்க வேண்டும். புது கவிதையை ஏற்றுக்கொள்வதிலே எந்தவித தடையும் நான் சொல்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் மரபு கவிதையை அவர்கள் போற்றி மரபு கவிதையிலே தன்னுடைய மனத்தை ஈடுபடுத்த வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம் என்று கருதுகின்றேன். நான் முதலில் தென்றலில் ஒரு வெண்பா எழுதினேன் என்று சொன்னேன். அடுத்து திராவிட நாடு இதழில் 1962 ஒரு கவிதையை எழுதி அனுப்பினேன். தடையென்ன செய்துவிடும். கொஞ்சம் படித்து காட்டுகிறேன். இருள் போக்கும் மனமுடையோன் எழுந்து விட்டான், ஏற்றமுடன் செயலாற்றத் தொடங்கிவிட்டான். இருள் தேக்கி வாழ்ந்தவர்கள் இனிமேல் இங்கே இடுகாட்டில் தீமனதை பொசுக்கிவிட்டு பெருமைசால் திருவிடத்தான் பின்னே நின்று பிறக்காதோ விடுதலை ஒரு நாளில் என்று என்பார். பொருள் பொதிந்த கொள்கையினை தூற்றுவோரும் புகழ்ந்துரைத்து பாடுகின்ற நிலையும் ஒரு நாள் திடமாக வருமென்று திண்மையாளன் தூற்றுவோர் கஞ்சாத தூய வீரன் கடமையை செயலாற்ற துணிந்த போதில் கடுகளவும் நிலையழிய மாட்டான். எந்த தடை வந்த போதும் தயங்கான். எங்கள் திருவிடத்தின் பெருமையினை உயரச் செய்து அடிமை நிலை அழித்திடுவான். கொள்கைக்காக உயிரையே கொடுத்திடவும் அஞ்ச மாட்டான். இவ்வாறு எழுதியிருந்தேன். திராவிட நாடு இதழில் முதல் பக்கத்தில் இதை வெளியிட்டு பெருமைப்படுத்தினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இதை என்றும் நான் மறவாமல் நினைத்த வண்ணம் இருக்கின்றேன் என்பதை சொல்லிக் கொள்கின்றேன். ஒரு தமிழ் அறிஞரா தமிழ் மொழி மீது உங்களுக்கு எப்படி ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு? உங்களோட படைப்புலக பயணம் எப்படி நீண்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கு? ஒரு அறிஞரா நீங்க பார்த்த விதம், மொழி மேல உங்களுக்கு இருந்த ஆர்வம், திருக்குறளை உங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருந்தது? அதற்கான ஒரு உரை எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சு? ஒரு கவிஞரா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை பற்றின உங்களோட பார்வைகள்னு தமிழ் எழுத்துலகம் சார்ந்த உங்களுடைய பயணத்தை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. வணக்கம். இன்றைக்கு பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்களை நமக்காகவே அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம்.
இன்றைக்கு உடல் நலம் பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே கூடுதலாக ஆகியிருக்கிறது. ஆனால் என்ன காரணத்தினாலோ உடலின் நோய்களும் கூடுதலாக ஆகியிருக்கின்றன. இவற்றுள் பல நோய்கள் இருந்தாலும் குறிப்பாக சர்க்கரை நோய், டயபெட்டிஸ் என்று சொல்லப்படுகிற நோய் இன்றைக்கு எண்ணிக்கையில் பலரிடம் கூடியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கான மருத்துவமனைகளும் தனித்தனியான மருத்துவமனைகளும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் சர்க்கரை நோயை குறைப்பதற்கு அல்லது சர்க்கரை நோய் உடம்பில் வராமலேயே இருப்பதற்கு சில புதிய வழிகளும் இன்றைக்கு சொல்லப்படுகின்றன. மருத்துவ அடிப்படையில் இவை ஆய்வுக்கு உரியனவாக இருக்கின்றன என்பதை நாம் முதலிலேயே குறிப்பிட்டு விட வேண்டும். ஆய்வாளர்கள், மருத்துவர்கள் இது குறித்து கவனம் செலுத்த வேண்டும். அமெரிக்காவில் இருக்கிற நண்பர்கள் பலர் ஒரு புதிய வழியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதன் மூலமாக சர்க்கரை நோய் என்பதே இன்றைக்கு எங்களுக்கு இல்லாமல் போயிருக்கிறது என்றும் அவர்கள் சொல்லத் தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கிற நியாண்டர் செல்வன் இது பற்றிய ஆய்வுகளை தொடர்ந்து செய்து வருகிறார். அவற்றை நூல்களாகவும் அவர் எழுதி கொண்டிருக்கிறார். அவருடைய நூல்கள் கிழக்கு பதிப்பகத்திலும் மல்லிகை பதிப்பகத்திலும் அவருடைய நூல்கள் கிடைக்கின்றன. சர்க்கரை நோயிலிருந்து முழுமையாக எப்படி விடுதலை பெறுவது என்பது பற்றி அவர் ஒரு சிறு நூல் எழுதியிருக்கிறார். அதில் நிறைய செய்திகள் இருக்கின்றன. பொதுவாக நமக்கு மருத்துவர்கள் சொல்கிற அறிவுரைகளை பார்க்கிறோம். சர்க்கரை நோய் வந்தவுடனே அரிசி உணவை குறைத்து கொள்ளுங்கள், கோதுமை, சப்பாத்தி சாப்பிடுங்கள் என்று சொல்கிறார்கள். சப்பாத்திக்கும் அரிசிக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறதா என்றால் இல்லை என்று சொல்ல வேண்டும். மருத்துவ மொழியிலேயே சொல்ல வேண்டுமானால் கிளைசெமிக் நம்பர்ஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது இரத்தத்தில் சர்க்கரையை கூட்டுகிற அளவு, அதை கொண்டு வருகிற உணவுப் பொருள் எவை என்று பார்த்தால் அந்த கிளைசெமிக் எண் அரிசிக்கு எவ்வளவோ அதே அளவுதான் கோதுமையிலும் இருக்கிறது. இது மருத்துவர்களுக்கு தெரியாத செய்தி இல்லை. பிறகு ஏன் மருத்துவர்கள் சப்பாத்தி, கோதுமையை உண்ணச் சொல்கிறார்கள் என்றால் அரிசி தான் நமக்கு பழக்கமான உணவு. எனவே இட்லி, சோறு சாப்பிடுகிற அளவுக்கு சப்பாத்தியை நாம் அதிகம் சாப்பிட்டு விட முடியாது என்கிற அடிப்படையிலே தான் நமக்கு அப்படி அறிவுரை சொல்கிறார்கள். எனவே கூடுதலாக சப்பாத்தி சாப்பிட முடியாது என்கிற எண்ணத்தில் சொல்கிறார்களே தவிர நாம் 10-12 சப்பாத்தி சாப்பிடுவோம் என்றால் அதை விட 5 இட்லியே சாப்பிடுவது மேல். ஆகையினால் இந்த கிளைசெமிக் எண்கள் எதில் கூடுதலாக இருக்கின்றனவோ அவற்றின் மூலம்தான் நமக்கு இந்த இனிப்பு நீர் வந்து சேர்கிறது. சர்க்கரை வியாதி என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் இந்த சர்க்கரை நோய் என்பது 2 வகைப்பட்டது என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். அதை ஆங்கிலத்திலே டைப் 1 அண்ட் டைப் 2 என்கிறார்கள். வகை 1, வகை 2. வகை 1 என்பது பரம்பரை வழியிலிருந்து வருவது, அது ஜெனட்டிக் என்பார்கள். இன்னொன்று வகை 2 என்றால் அது நாம் உண்ணும் உணவுப் பொருள்களால் நம்முடைய பழக்க வழக்கத்தால் வருவது. பரம்பரையில் வருவது 5% தான் என்கிறார்கள். 95% நம்முடைய உணவு பழக்கங்களிலே இருந்து தான் அந்த சர்க்கரை நோய் நமக்கு வருகிறது. இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நியாண்டர் செல்வன் அடிப்படையிலே ஒரு செய்தியை சொல்லுகிறார். நம்முடைய உடம்பில் இன்சுலின் சுரக்கிறது. கணையம் என்று உள்ளே இருக்கிற அந்த மருத்துவ மொழியில் ஆங்கிலத்தில் சொன்னால் பாங்க்ரியாஸ் என்பார்கள். இந்த கணையம்தான் இன்சுலினை சுரக்கிறது. இந்த இன்சுலினுடைய வேலை என்ன என்றால் அது இனிப்பு நீரை கட்டுப்படுத்துவதற்கு என்று தான் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். செல்வன் சொல்லுகிறார், இன்சுலினுடைய இயல்பான நோக்கம் அது இல்லை. அது உடம்பில் இருக்கிற ஹார்மோன்களை வளர்ச்சி பெறச் செய்வதற்கான மிக தேவையான ஒன்று. ஆனால் நாம் அதன் பணியை அதனை செய்ய விடாமல் தேவையில்லாமல் இனிப்புகளை நாம் உள்ளே சாப்பிட்டு உள்ளே அனுப்பி அந்த கணையத்தை திணறடிக்கிறோம். எனவே உள்ளே வருகிற இனிப்பை முழுவதும் கட்டுப்படுத்துவதே கணையத்தினுடைய வேலையாக போய்விடுகிறது. நாம் தேவையற்று இனிப்புகளை உள்ளே திணிக்கவில்லை என்றால் கணையத்திலிருந்து சுரக்கிற இன்சுலின் தன்னுடைய வேலையை செய்யும். அது உள்ளே அந்த ஹார்மோன்ஸ் வளர்வதற்கும் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வருவதற்கும் இயல்பாக பயன்படும். ஆனால் இனிப்பு பொருள்கள் உள்ளே போய்கொண்டே இருக்கின்றன. அவை அனைத்தும் மாவுச்சத்து உடையவை. அரிசி ஆனாலும் கோதுமை ஆனாலும் இனிப்பு ஆனாலும் கார்போஹைட்ரேட் என்று சொல்லுகிற மாவுச்சத்து உடையவை. இந்த மாவுச்சத்து உள்ளே போகிற போது
அதில் இருக்கிற சர்க்கரை இரத்தத்தில் கலந்து விடாமல் அவற்றையெல்லாம் கொழுப்பாக மாற்றுவது என்பதுதான் இந்த கணையத்தினுடைய வேலை. அப்படி மாற்றுகிற போது அந்த கொழுப்பாக மாற்றப்பட்ட அனைத்தும் நம் வயிற்றில் வந்து சேருகிறது. அதனாலே தான் இன்றைக்கு 10க்கு 6 பேராவது நாம் தொப்பையோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது அனைத்தும் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிற கொழுப்பு சத்து. இந்த கொழுப்பு சத்து சேர்த்து வைக்கப்பட்டிருப்பதால் தான் பல்வேறு விதமான சிக்கல்கள் வருகின்றன. எனவே நாம் உள்ளே அனுப்புகிற இனிப்பின் அளவை அல்லது அந்த கிளைசமிக் எண் கூடுதலாக உள்ள உணவுகளை குறைத்து கொண்டால் இயல்பாகவே இன்சுலினுக்கு இனிப்பை கட்டுப்படுத்துகிற வேலை இல்லாமல் போகும். உடம்பில் சர்க்கரை நோயும் வராது, அது தன் வேலையை செய்யும். அப்படியானால் நாம் உண்ணுகிற பொருள்களில் இனிப்பு நீரை, அதாவது அந்த இனிப்பை இரத்தத்தில் கலக்கக்கூடிய கிளைசமிக் எண்கள் எந்தெந்த உணவுப் பொருள்களில் கூடுதலாக இருக்கின்றன என்று பார்த்தால் அரிசி, கோதுமை, மைதா, கம்பு, ராகு, குதிரைவாலி உட்பட கம்பு ராகியிலிருந்து அனைத்திலும் எல்லா விதத்திலும் கேப்பையிலிருந்து தானியங்கள், சிறுதானியங்கள், அரிசி எல்லாவற்றிலும் இந்த கிளைசமிக் எண்கள் கூடுதலாக இருக்கின்றன. இவை அனைத்தும் சர்க்கரை நோய் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு உள்ளவை. தேங்காய், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் போன்றவைகளில் அந்த கிளைசமிக் எண்கள் குறைவாக இருக்கின்றன. ஓரளவுக்குத்தான் அவை உள்ளே போய் இனிப்பு நீரை, சர்க்கரை நோயை உருவாக்கும். இந்த சர்க்கரை நோயை உருவாக்கக்கூடிய கிளைசமிக் எண்களே இல்லாத முழுமையாக சுழியம், சைஃபர் என்று சொல்லக்கூடிய உணவுப் பொருள்கள் இருக்கின்றனவா என்றால் இருக்கின்றன. அவை ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி, கோழி இறைச்சி, மீன், முட்டை ஆகியவனவற்றில் இந்த கிளைசமிக் எண்களே கிடையாது. எனவே கொழுப்பு உள்ள இந்த பொருள்களை உண்ணும்போது கொழுப்பை சேமித்து வைக்க வேண்டிய தேவையும் இல்லாமல் இந்த கிளைசமிக் எண்களில் சுழியம் என்கிற அளவில் எந்த இடத்திலும் சர்க்கரை நீரையே உருவாக்காத இந்த பொருள்களை உண்ணத் தொடங்கினால் சர்க்கரை நோய் தீர்ந்து போய்விடும், இல்லாதவர்களுக்கு வரவே வராது என்று இந்த புத்தகம் சொல்லுகிற போது எதையெல்லாம் பொதுவாக மருத்துவர்கள் உண்ணக்கூடாது என்று சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் உண்ணுங்கள் என்று இந்த புத்தகம் சொல்லுகிறதே. பால் நீங்கள் அருந்தினால் கொழுப்பு நீக்கப்படாத பாலை அருந்துங்கள். முட்டையை உண்ணும்போது மஞ்சள் கருவோடு உண்ணுங்கள். ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சியை உண்ணுங்கள் என்று இந்த புத்தகம் சொல்லுகிறது. இதனை பின்பற்றி இன்றைக்கு உலகத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த உணவு முறைக்கு வந்திருக்கிறார்கள். இதனை முன்னோர் உணவு முறை, பாலியோ டயட் என்று சொல்லுகிறார்கள். இது குறித்து மருத்துவ உலகம் ஆய்வு செய்து தன்னுடைய அறிவிப்புகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும். ஒருவேளை இதுதான் சரியான உணவு முறை என்றால் இதனை மக்களுக்கு அறிவிப்பதன் மூலம் சர்க்கரை நோயாளிகள் பலரை நாம் காப்பாற்ற முடியும். வாழ்க வளமுடன் என்பது போல இந்த குழுவினர் வாழ்க கொழுப்புடன் என்கிறார்கள். எனவே கொழுப்பு உள்ள உணவுகளை உண்பதுதான் உடல் நலத்துக்கு நல்லது, சர்க்கரை நோய்க்கும் எதிரானது என்று இந்த புத்தகம் சொல்லுகிறது. இந்த புத்தகங்கள் ஆயிரக்கணக்கில் இன்றைக்கு மக்களிடையே பரவி கொண்டிருக்கின்றன. எனவே இந்த கருத்துகள் பற்றி மருத்துவ உலகம் மௌனம் சாதிக்காமல், ஏனென்றால் இந்த கருத்துக்களை ஆதரித்தும் மருத்துவர்கள் சிலர் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள், மௌனம் சாதிக்காமல் தங்களினுடைய ஆய்வு முடிவுகளை சொல்ல வேண்டும். அறிவியல் உலகம் என்றைக்கும் புதுமையை மறைக்க வேண்டியதில்லை. இன்றைய அறிவு நாளைய அறியாமையாக ஆகும் என்பதுதான் அறிவியல் உலகத்தின் அடிப்படை. எனவே இப்படி புதிய செய்திகள் இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கின்றன. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கங்கள். இந்த ஆலோசனை நேர நிகழ்ச்சியில் நாம் ஒவ்வொரு சட்டங்களை பற்றியும் நாம் விவாதித்து வருகின்றோம். இன்றைய தேதியில் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்கக்கூடிய சட்டங்கள், இந்த வங்கி கடன்கள் பற்றி நாம் ஏற்கனவே விவாதித்து இருக்கிறோம். இந்த வங்கி கடன்கள் மூலமாக இந்த கொலாட்ரல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடைமுறையில் பார்த்தீங்கன்னா பெருநகரங்களில் இது வந்து பேங்க் வந்து கொலாட்ரல் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து லோன்கள் வங்கி கடன்கள் கொடுக்கின்றார்கள். அந்த கொலாட்ரல் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து இருக்கக்கூடிய நல்ல நன்மைகளும் இருக்கின்றன, தீமைகளும் இருக்கின்றன. இந்த கொலாட்ரல் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு நிறுவனம் நல்ல வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனத்திற்கு வந்து கடன் உதவி தேவைப்படும். அந்த கடனுக்கு வந்து தேவையான சொத்து, ஒரு செக்யூரிட்டி இல்லாத ஒரு பட்சத்தில்
வேறு சில மூன்றாம் நபர்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை குறித்து அவர்கள் முன் வந்து இந்த சொத்துக்களை வந்து நான் வந்து செக்யூரிட்டியாக தருகிறேன், இந்த லோன் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற வகை தான் வந்து கொலாட்ரல் அரேஞ்ச்மெண்ட். இது ஒரு 30-40 வருடங்களாக இது நடைமுறையில் இருந்து வருகிறது. ஆனால் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னதாக இந்த கொலாட்ரல் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது என்று வங்கிகள் வந்து அதை நிறுத்தி வைத்து விட்டது. அதை வந்து அதிகமாக வந்து என்கரேஜ் பண்ணலை இந்த தேர்ட் பார்ட்டி கொலாட்ரல்லாம். ஏன்னா அந்த நிறுவனத்திற்கு அல்லது கடன் வாங்கக்கூடியவர்களுக்கு வந்து நெருங்கிய உறவினர்களோ அல்லது அந்த நிறுவனத்தின் பங்குதாரர்களோ அவர்களுடைய சொத்துக்களை கொடுத்தால் மட்டுமே வங்கி கடன்கள் கொடுக்கப்படும். இன்ற மூன்றாம் நபர்களுடைய சொத்துக்களை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று ஒரு பிரின்சிபல்டாக ஒரு ரூல்ஸ் வச்சுருந்தாங்க, ஒரு நார்ம்ஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த நார்ம்ஸை ரிலாக்ஸ் பண்ணி தேர்ட் பார்ட்டி கொலாட்ரல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வங்கிகளும் இப்போ வந்து கோடிக்கணக்கில் கொடுக்கறதுக்கு முன் வருகின்றன. அப்படி கோடிக்கணக்கில் வங்கி கடன்கள் கொடுப்பதற்கு வங்கிகள் முன் வருவதனால் பலவிதமான நிறுவனங்கள், உங்களுக்கே தெரியும், நிறுவனங்கள் வந்து வியாபாரம் நோக்கத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களும் இருக்கின்றன, அல்லது வெறும் லெட்டர் பேட் நிறுவனங்கள் இருக்கின்றன. இது போன்ற நிறுவனங்களும் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி கொலாட்ரல் மூலமாக மூன்றாம் நபர்களிடமிருந்து சொத்துக்களை செக்யூரிட்டியாக வாங்கி கொண்டு அதிக அளவில் கடன் வாங்கி வியாபாரம் செய்து வருகிறார்கள். வியாபாரம் செய்து வந்து அவர்கள் அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய பட்சத்தில் யாருக்கும் எந்த பாதகமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அந்த வாங்கிய கடனை மூன்றாம் நபருடைய சொத்தை வைத்து வாங்கக்கூடிய பெருமளவில் கோடிக்கணக்கில் வாங்கக்கூடிய கடனை அந்த நிறுவனங்கள் செலுத்தாத பட்சத்தில் ஏற்படுத்த அந்த சொத்தின் உரிமையாளர்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் அதிகமாக விவாதிப்பதற்காக இருக்கின்றோம். இப்போது தேர்ட் பார்ட்டி கொலாட்ரல் அப்படின்னா அவருக்கு வந்து அதிக அளவில் வந்துட்டு அவர் என்ன வியாபாரம் செய்கிறார், அதாவது இப்போ கடன் வாங்கக்கூடிய நிறுவனம் ஏன்னு வச்சுக்கோமே, அந்த ஏ நிறுவனம் என்ன வியாபாரம் செய்கின்றது என்று இந்த மூன்றாம் நபருக்கு தெரிவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அவங்களுடைய பேங்க் டிரான்சாக்ஷனை காமிப்பாங்க, அல்லது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை காமிப்பாங்க, அவங்களுடைய ப்ரொஃபைலை காமிப்பாங்க. இத்தனை கோடி 50 கோடி 60 கோடி வந்து மாதம் எங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது, எங்களுக்கு வந்து 10 கோடி 15 கோடிக்கு வந்து சாங்ஷன் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுடைய ப்ரொஃபைலை கொடுப்பாங்க. இதை வந்து இது போன்ற மூன்றாம் நபர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை வந்து ஒரு கற்றறிந்த ஒரு ஆடிட்டரிடம் கொடுத்து இந்த நிறுவனம் உண்மையிலேயே வியாபார நோக்கத்திற்காக வியாபாரம் செய்கின்ற நிறுவனமா, இந்த வங்கி ஏற்கனவே என்னென்ன கடன்கள் இவர் வாங்கியிருக்கிறார்கள், அந்த கடன்களை இவர்கள் சரியான முறையில் வங்கிகளுக்கு செலுத்தி இருக்கிறார்களா, அதில் ஏதாவது நிலுவை பாக்கி இருக்கின்றதா, அவர்களுடைய சொத்து குறித்து ஏற்கனவே கடன் நிச்சயமாக வாங்கியிருப்பாங்க. எப்போ அவங்க வந்து தேர்ட் பார்ட்டிக்கு வராங்களோ அவங்களுடைய சொத்து எல்லாம் எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் தான் வருவாங்க. அவர்களுடைய சொந்த சொத்துக்கள் என்ன நிலையில் இருக்கின்றது, அந்த வங்கி கடன்களையும் வந்து அது எதுவும் இடத்திற்கு வந்திருக்கிறதா, அல்லது வந்து என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசட்டாக இருக்கின்றதா, அப்படி போன்ற சில நுட்பமான விஷயங்களை இந்த மூன்றாம் நபர்கள் ஒரு கற்றறிந்த ஒரு ஆடிட்டர் மூலமாக அல்லது ஒரு வழக்கறிஞர் மூலமாக அதை சீர்தூக்கி பார்த்துவிட்டு அவர்களுடைய பாஸ்ட் டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கின்றது என்ற ஆராய்ந்து பின்னரே இந்த மூன்றாம் நபர்கள் வந்து செக்யூரிட்டி கொடுக்கணும். இந்த செக்யூரிட்டி கொடுக்கறதுல வந்து நிறைய வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எப்படின்னா, அவர் அந்த லோனை கட்ட தவறிவிட்டால் 3 மாதம், அதாவது ஒரு லோன் வாங்கினதுலேருந்து 3 மாதம் அந்த தவணை முறையை கட்டவில்லை என்றால் அந்த அக்கௌண்ட் வந்து நான் பர்ஃபார்மிங் அசட்டாக மாறிடும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதை தான் சொல்லுது. நான் பர்ஃபார்மிங் அசட்டாக ஆயிடுச்சுன்னா அவர் வேறு எந்த வங்கி கடனுக்கும் செல்ல முடியாது. அந்த சொத்து வந்து அந்த கடனை வந்து திரும்ப பெற்று விடுவார்கள். அதாவது ரீகால் அப்படிம்பாங்க. லோன் வில் பி ரீகால்டு. அது லோன் வந்து 10 வருஷ காலத்துக்கு கொடுத்துருப்பாங்க, ஆனால் லோனை ரீகால் பண்ணிடுவாங்க. லோனை ரீகால் பண்ணால் என்ன வித்தியாசம் எப்படின்னா, அந்த முழு தொகையும் தவணை முறையில் கட்ட முடியாது. அப்படியே அவங்க ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட்டாக ஒரே ஸ்ட்ரோக்கில் கட்டுறதுக்கு அவங்க நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்படி கட்டும் தவறும் பட்சத்தில் ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க, 30 நாள் நோட்டீஸ் கொடுப்பாங்க, 20 நாள், ஒரு 60 நாள் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அப்படி கட்டக்கூடிய அந்த நிறுவனம் வந்து அந்த கடன் தொகையை கட்ட தவறும் பட்சத்தில் அந்த சொத்து குறித்து தான் வங்கிகள் நடவடிக்கை எடுக்கும். அதாவது வங்கி கடன் வாங்கியவர்கள் மீதும் வழக்கு தொடுக்கும். ஆனால் வந்து அவர்கள் வந்து அந்த வழக்கை வந்து கட்சி நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ரொம்ப எளிதான முறையில் அந்த கடனை வசூலிப்பதற்கு இந்த மூன்றாம் நபர் கொடுத்த சொத்து மூலமாக தான் அந்த வங்கிகள் கடனை வசூலிக்கும். எப்படி என்றால் 60 நாள் நோட்டீஸ் கொடுக்கும் அந்த ஓனருக்கு. இந்த மாதிரி இந்த சொத்தை நீங்கள் வந்து செக்யூரிட்டி கொடுத்தீங்க, லோன் வாங்கினாங்க, லோன் அவங்க வந்து இந்த நிறுவனம் செலுத்தவில்லை,
செலுத்தாத பட்சத்தினால் இந்த லோனை நாங்கள் என்பிஏ அக்கௌண்ட்டாக கிளாஸிஃபை பண்ணிட்டோம். என்பிஏ அக்கௌண்ட்டாக கிளாஸிஃபை பண்ணிவிட்டு இந்த லோனை வந்து நாங்கள் ரீகால் பண்ணிட்டோம். இந்த முழு தொகை அது எத்தனை கோடியோ நமக்கு தெரியாது, 200 கோடியாக இருக்கலாம், 100 கோடியாக இருக்கலாம், 10 கோடியாக இருக்கலாம், அல்லது 50 லட்சமாக இருக்கலாம். இந்த முழு தொகையும் நீங்கள் 60 நாட்களுக்கு கட்ட வேண்டும். கட்ட தவறும் பட்சத்தில் இந்த சொத்து குறித்து மேற்கொண்டு நடவடிக்கை, ஜப்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சர்ஃபாசி ஆக்ட்னு ஒன்று சொன்ன, செக்யூரிட்டைசேஷன் ஆக்ட்னு ஒன்று புதுசாக போட்டிருக்கிறாங்க. அந்த செக்யூரிட்டைசேஷன் ஆக்ட் 2002 போட்டாங்க. அந்த சட்டங்கள் எப்படி இருக்குனாக்கா, சொத்தின் உரிமையாளர்களுக்கு வந்து எந்த உரிமையும் கிடையாது என்கிற அளவுக்கு, ஒன்ஸ் ஒரு பேங்க்ல ஒரு டாக்குமெண்ட்டை, ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு அந்த லோனை கட்டலை அப்படின்னா அது வந்து தன்னுடைய சொந்த கடனுக்கு கூட கொடுத்துருக்கலாம், அல்லது மூன்றாம் நபர் தேர்ட் பார்ட்டி செக்யூரிட்டி கூட கொடுத்துருக்கலாம். வங்கி கடன் செலுத்தாத பட்சத்தில் வங்கிகளுக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது அந்த சொத்தின் குறித்து மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு. நீதிமன்றத்திற்கு வங்கிகள் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. 60 நாட்கள் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த 60 நாட்களில் நம்ம செலுத்த தவறும் பட்சத்தில் செக்ஷன் 13ல் டைரெக்டாக பேப்பரில் பப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க. 13(4)ல் நோட்டீஸ் கொடுத்து 13(4)ல் இந்த சொத்தின் சுவாதீனத்தை நாங்கள் எடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஒன் ஸ்ட்ரோக்கில் ஒரு மேனேஜர் லெவலில் ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க. அந்த ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் சொத்துடைய சுவாதீனத்தை எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்ட பிறகு அந்த சொத்தை வந்து ஏலத்தில் விற்பதற்கு ஒரு விளம்பரம் ஏற்படுத்தலாம். டெண்டர், இது ஆக்ஷன் நோட்டீஸ் கொடுக்கலாம். ஆக்ஷன் நோட்டீஸ் கொடுத்தா அந்த ஆக்ஷனில் யார் வேணாலும் கலந்துக்கலாம். அந்த ஆக்ஷனில் கலந்துக்கிட்டு அந்த சொத்தை விற்று அந்த வங்கிக்கு தேர வேண்டிய கடனை வந்து அந்த கடன் தொகையை எடுத்துக்கொண்டு மீதி தொகையை வந்து அந்த கட்டட உரிமையாளர்கள் கொடுப்பார்கள். இதில் என்ன நடைமுறையில் எப்படி நடந்துகிட்டு இருக்கிறது அப்படி என்றால் 5 கோடி சொத்தாக இருக்கலாம். ஆனால் கடன் வந்து 1 கோடிக்கு வாங்கியிருப்பாங்க. ஆனால் ஏலம் விடும்போது 5 கோடிக்கோ 6 கோடிக்கோ எடுக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. 2 கோடி 3 கோடிக்கு தான் எடுப்பாங்க. ஸோ இதில் யாருக்கு பாதிப்பு அதிக அளவில் ஏற்படுகின்றது என்றால் கடன் வாங்கியவர்களுக்கு அல்ல, கடனுக்காக மூன்றாம் நபர் யார் இந்த கொலாட்ரல் ப்ராப்பர்ட்டி செக்யூரிட்டி கொடுக்குறாரோ அவர் தான் அதில் வந்து அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள். அந்த சொத்து அவர் கையை விட்டு போயிடும். அதனால இந்த சொத்து வந்து இவங்க சொல்லுவாங்க, இந்த கம்பெனி இவ்வளோ பெரிய ப்ரொஃபைல் 50 கோடி டிரான்சாக்ஷன் 60 கோடி டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 50 கோடி 60 கோடி டிரான்சாக்ஷன் எதற்காக இந்த மூன்றாம் நபரிடம் செக்யூரிட்டிடம் 2 கோடி 3 கோடிக்கு வர வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். 50 கோடி 60 கோடி டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஒரு நிறுவனம் நடக்குதுன்னா மினிமம் வந்து 10% வருமானம் இல்லாத எந்த ஒரு வியாபாரமும் கிடையாது. 5% வியாபாரம் என்று வைத்துக்கொண்டால் 50 கோடி லாபம் சம்பாதிக்க 50 கோடி டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களுக்கு மினிமம் 5 விழுக்காடு என்று வைத்துக்கொண்டால் 2.5 கோடி ரூபாய் வருஷத்துக்கு வந்து லாபம் வருகிறது. 2.5 கோடி ரூபாய் 10 வருஷம் அவங்க டிரான்சாக்ஷன் காமிச்சிருப்பாங்க. அப்போ 25 கோடி அவங்கள்ட்ட வந்து அசட்டாக இருக்கணும், ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும், அல்லது வந்து ஒரு கேஷ் பேலன்ஸாக இருக்கணும், ஏதோ ஒரு விதத்தில் இருக்கணும். அவர்கள் எதற்காக 3 கோடிக்கும் 5 கோடிக்கும் வெளி நபர்களிடம் மூன்றாம் நபர்களிடம் வருகிறார்கள் என்பதை இந்த மூன்றாம் நபர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் நான் சொன்னேன், அது ஒரு ஆடிட்டர்கிட்ட கொடுக்கணும், ஒரு வழக்கறிஞரிடம், ஒரு சட்ட வல்லுநரிடம் கொடுத்து இந்த டிரான்சாக்ஷன் கரெக்டாக நடந்துட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்த பிறகு இந்த மூன்றாம் நபர்கள் கொடுப்பது மிக ஒரு நல்ல விஷயமாக இருக்கலாம். எனக்கு தெரிந்த வகையில் இந்த தேர்ட் பார்ட்டி கொலாட்டரல் கொடுத்து பாதிக்கப்பட்ட நபர்கள் அதிக அளவில் சென்னை மாநகரில் இருக்கின்றார்கள். வெளியில் தெரியாமல் இருக்குது. சட்டங்கள் வந்து அவருக்கு அந்த பாதுகாப்பு அளிக்க முடியாது. ஏன்னா ஒன்ஸ் அவர் கையெழுத்து போட்டு கேரண்டியில் கையெழுத்து போட்டு செக்யூரிட்டைசேஷன் செக்யூரிட்டியாக கொடுத்துட்டாருன்னா பேங்க்குக்கு முழு அதிகாரம் வந்துவிடும். கடனை செலுத்தவில்லை என்றால் சர்ஃபாசி ஆக்டில் கோர்ட்டுக்கு போகாமலே நான் சொன்ன செக்ஷன் 13(4)ல் டைரெக்டாக ஒரு பேப்பரில் ஒரு விளம்பரத்தை கொடுத்துட்டு பேப்பரில் அந்த கட்டட உரிமையாளர் கடன் வாங்கிய ஒரு புகைப்படத்தையும் பிரசுரித்து அந்த சொத்தின் மேல் குறித்து நடவடிக்கை ஏலத்திற்கு விடக்கூடிய அளவிற்கு கவர்மெண்ட்டுக்கு அந்த பேங்க்குக்கு வந்து அதிகாரம் இருக்கின்றது. இதில் அதிக அளவில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் வந்து ஒரு இன்னசென்ட் மக்கள், தேர்ட் பார்ட்டி மக்கள் தான். அவர்கள் படிப்பறிவு இல்லாத மக்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன எதுக்கு அவங்க தேர்ட் பார்ட்டி கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு 10% உங்களுக்கு வட்டி இல்லாத கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 10% கொடுக்குறேன், ஷேரிங் பண்ணிக்கலாம், கடன் 3 கோடி வாங்க, நீங்கள் 1.5 கோடி எடுத்துங்க, நான் 1.5 கோடி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் பணத்தை யார் எடுத்துக்கிறது என்பது தெரியவில்லை. அந்த 1.5 கோடி அவர்கள் வாங்கக்கூடிய பணத்தை வந்து அவங்க கட்ட தவறினால் 3 கோடியும் இவர் தான் கட்ட வேண்டும். அந்த 1.5 கோடியை கட்டுறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கிறதா, சரியான முறையில் நிறுவனம் வியாபாரம் செய்கின்றார்களா என்றெல்லாம் சீர்தூக்கி பார்க்கின்ற அளவிற்கு மூன்றாம் நபருக்கு ஒரு நாலேஜோ ஒரு பகுத்தறிவோ இருந்தால் நல்லது. இல்லை என்றால் ஒரு வழக்கறிஞரிடமோ ஒரு ஆடிட்டரிடமோ கேட்டு இது செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்துக்கொண்டு செய்து கொள்ளலாம். இந்த தேர்ட் பார்ட்டி கொலாட்டரலில் ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா, வங்கி கடன் வாங்குவதற்கு தான் அதிகமாக இருக்கின்றது.
வங்கி கடன் இந்த தேர்ட் பார்ட்டி கொலாட்ரலுக்காக ப்ராப்பர்ட்டியை தேர்ட் பார்ட்டி கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு மூன்றாம் நபர்கள், அவர்களுக்கு வந்து அதிகமான ரிஸ்க் இருக்குது. சட்டங்கள் வந்து அவர்களுக்கு பாதுகாப்பதற்கு நிச்சயமாக வராது. சர்ஃபாசி ஆக்டுங்கிறது வந்து சிவில் ட்ரெக்கோனியன் லா, நிச்சயமாக வராது. ஆகவே இந்த தேர்ட் பார்ட்டி கொலாட்ரல்னு மக்கள் ஒரு எந்த ஒரு வியாபார நிறுவனம் வந்து கேட்டாலோ மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கும்படி இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நம் மனம் சீராக இருந்தால்தான் நாம் எடுக்கும் முடிவுகளும் நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களும் சிறப்பானதாக அமையும். ஆதலால் மனதை சீராக வைத்துக் கொள்வதற்கான வழிகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா நிகழ்ச்சியில் மனமே மனமே பகுதியில் இன்றைக்கு மனிதர்களுக்கு ஏற்படுகிற அச்சம் அல்லது பயம், அது எந்த விதத்தில் அவர்களை பாதிக்கிறது, எப்படி அதை அடையாளம் கொண்டு கொள்வது, அதனால் வரும் விளைவுகள் என்ன, அதை எப்படி போக்கலாம் என்பது பற்றி பார்க்கலாம். அச்சம் தவிர் என்று சொல்லிவிட்டு போனார் ஔவையார். பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா என்றார் பாரதி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் எம்ஜிஆருக்காக பாடிய பாடலிலே வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை முறையிலேயே கிள்ளி வைப்பாங்க, வேலையற்ற அந்த வீரர்களின் வார்த்தையை நீ நம்பி இளமையிலேயே வெம்பி விடாதே என்று பாடுகிறார். இப்படி இந்த பயமும் அச்சமும் சிறுவயது முதற்கொண்டே நம்மை ஆட்கொண்டு நம்மை பல இடங்களிலே தர்ம சங்கடத்துக்கு உள்ளாகி நம்மை ஒரு மேலும் மேலும் ஒரு வெற்றியை தடுக்கிற ஒரு நிகழ்ச்சியாக, ஒரு உணர்ச்சியாக அமைந்து விடுகிறது. ஆக இந்த அச்சம் அல்லது பயம் என்பது எல்லோருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்திலே ஏற்படலாம். அச்சப்பட வேண்டுவதற்கு அச்சப்பட வேண்டியது அவசியம். அதற்காக ஒரு காட்டு யானை கூட்டம் துரத்தி வருகிறது என்றால் நான் அச்சப்பட மாட்டேன் என்று எதிர்த்து கொண்டு நிற்கக்கூடாது. அது முட்டாள்தனம். அதைத்தான் வள்ளுவர் கூறுகிறார், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்று. பயப்பட வேண்டியதற்கு பயப்பட வேண்டும். ஆனால் எதற்கெடுத்தாலும் பயப்பட்டு கொண்டிருந்தால் காரியமாகாது, நாம் முன்னேற முடியாது. அது ஒரு மனப்பிரச்சனையாகவே கருதப்படுகிறது. அந்த பயம் என்று சொல்லும் பொழுது ஒரு அளவோடு இருந்தால், தேவையானவற்றுக்கு பயப்பட வேண்டியவற்றுக்கு பயந்தால் அதிலே ஒரு நியாயம் இருக்கிறது. அற்ப காரியங்களுக்கெல்லாம், சாதாரண காரியங்களுக்கெல்லாம், நிகழ்வுகளுக்கெல்லாம், சாதாரண பொருள்களுக்கெல்லாம் யார் பயப்படுகிறார்களோ அல்லது பயந்து அஞ்சி அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் முடங்கி போகிறார்களோ அதைத்தான் ஒரு பாதிப்பு, மனநல பாதிப்பு என்று சொல்லுகிறோம். இந்த காரணமற்ற விபரீதமான பயத்தை தான் ஃபோபியா என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். ஃபோபியா என்பது மனிதர்களுக்கு சில பேருக்கு ஏற்படுகிற ஒரு விபரீத அச்சம், காரணமே இல்லாதது. அதை கூர்ந்து நோக்கினால் அது ஒரு அறிவற்ற செயலாகவே தோன்றும். அது அவர்களுக்குமே, அந்த அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கே தெரியும் இது தேவையில்லாத பயம் என்று. இருந்த போதிலும் அதை விட்டு அவர்கள் மீள முடியாது. அதில் மாட்டிக்கொண்டு சுழன்று விடுவார்கள், சிக்கிக்கொள்வார்கள். அவர்களும் அவஸ்தைப்பட்டு கொண்டு கூட இருப்பவர்களையும் அவஸ்தைக்கு உள்ளாக்குவார்கள். ஆக இந்த விபரீத பயம், ஃபோபியா என்று சொல்லப்படுவது மிக அதிகமாக பரவலாக காணப்படுகிற ஒரு மனப்பதற்ற ஒரு பாதிப்பு, ஃபோபிக் டிசார்டர் என்று மருத்துவ உலகிலே சொல்லுவோம். இந்த ஃபோபியா என்று சொல்லப்படுகிற விபரீத பயம் என்பது 2-3 வகைப்படும். ஒன்று ஸ்பெசிஃபிக் ஃபோபியா என்று சொல்வார்கள். ஏதாவது ஒரு காரியத்திற்கு, ஒரு சூழ்நிலைக்கு, ஒரு நிகழ்ச்சிக்கு, அல்லது ஒரு இடத்திற்கு, அல்லது ஒரு மிருகத்திற்கோ அல்லது ஒரு பூச்சிக்கோ பயம் ஏற்படுவது. உதாரணமாக சில பேருக்கு எடுத்துக்கொண்டால் உயரத்திலே நின்று பார்த்தால் பயமாக இருக்கும். சில பேருக்கு லிஃப்டிலே போவதற்கு பயமாக இருக்கும். சில பேருக்கு கூட்டத்திலே போவதற்கு பயமாக இருக்கும். சில பேருக்கு கரப்பான் பூச்சியை கண்டால் அலறி அடித்து கொண்டு ஓடுவார்கள். பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்பார்கள். ஆகவே ஒரு பாம்பு வந்துவிட்டால் பயந்து நடுங்க வேண்டுவது இயற்கை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பள்ளியை கண்டு அதே மாதிரி பயந்து நடுங்கி ஓடுவது என்பது அது வேண்டாத வேலை, விபரீதம். அதுக்காகவே அந்த சூழ்நிலையை பார்த்து அரங்கி இந்த ரூமிலே பள்ளி இருந்தால் அந்த ரூமுக்கே போகாத ஒரு நிலை.
இப்படி இந்த ரூமிலே போனால் பள்ளி இருக்குமோ என்று அதை நினைத்து கொண்டே பயப்பட்டு கொண்டிருப்பது, இப்படியாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்த்தமற்றதாக ஆக்கி விடுவார்கள். இந்த பயம் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய மனதை பாதிப்பை ஏற்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கை தரத்தையே குறைத்துவிடும். அவர்களை ஒரு விதமான மனநல பாதிப்புக்கு உள்ளாக்கிவிடும். ஆக அது சிம்பிள் ஃபோபியா அல்லது ஸ்பெசிஃபிக் ஃபோபியா என்று சொல்வார்கள். இதை முக்கியமாக பார்த்தால் பெண்களுக்கு இது அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தும். சில பேருக்கு லிஃப்ட்லேயே போனால் பயந்து நடுங்கி அலறி விடுவார்கள். எத்தனை படிக்கட்டு இருந்தாலும் ஏறி போவார்கள் மூச்சு முட்ட, ஆனால் லிஃப்ட்லேயே வரமாட்டார்கள். சில பேருக்கு இந்த எஸ்கலேட்டரிலே பண்ண மாட்டார்கள். சில பேருக்கு இருட்டை பார்த்தால் பயமாக இருக்கும். இந்த தெனாலி என்கிற படத்தின், அதாவது டாக்டர் பாப் என்கிற ஆங்கில படத்தின் தழுவல் அது. அதிலே மிக அருமையாக நடித்திருப்பார் கமலஹாசன். எதை கண்டாலும் பயம். இருட்டை பார்த்தால் பயம், வெளிச்சத்தை பார்த்தால் பயம், உயரத்தை பார்த்தால் பயம், பள்ளத்தை பார்த்தால் பயம், புலியை பார்த்தால் பயம், பூனையை பார்த்தால் பயம், எதை கண்டாலும் பயம் பயம் என்று சொல்வார்கள். அதுதான் அந்த கிளாசிக்கல், அதாவது அந்த ஃபோபிக் டிசார்டர் அல்லது ஃபோபியா என்று சொல்லப்படுகிற அந்த நோயின் தன்மை. அதனாலேயே அவர் மனநல ஒரு மருத்துவரை நாடி சிகிச்சைக்கு செல்வார். அது கடைசியிலே கதை வேறு மாதிரி திரும்பிவிடும். ஆகவே அப்படிப்பட்ட அந்த ஃபோபியா என்று சொல்லப்படுகிற ஒரு அச்சம், காரணமற்ற அச்சம், தேவையற்ற அச்சம், அது தேவையற்றது என்று தெரிந்தும் அதிலிருந்து மீள முடியாத ஒரு பயம், அதைத்தான் ஒரு மனநல பாதிப்பு என்று சொல்லுவோம். இன்னொரு பயம் சோஷியல் ஃபோபியா என்று சொல்வார்கள். அதாவது சில பேருக்கு கூட்டத்தை பார்த்தால் பயம். திரையரங்குகளில் சென்று உள்ளே உட்கார முடியாது, ஒரே நிமிஷத்திலே வெளியே முடியாது விடுவார்கள். ஏதாவது ஒரு பொதுக்கூட்டத்திலே அவர்களால் உட்கார முடியாது, ஒரு திருமண விழாக்களிலே அவர்களால் உட்கார முடியாது, உள்ளே போக முடியாது, அதை அவாய்ட் பண்ணி விடுவார்கள். அதே மாதிரி சில பேருக்கு கூட்டத்தை பார்த்தால் பயம். நன்றாக வீட்டிலேயெல்லாம் அரட்டை அடித்து கொண்டிருப்பார்கள். ஒரு இடத்துல 4 பேருக்கு 2 பேர் நீங்கள் மேடையில் ஏறி பேச வேண்டும் என்றால் அவ்வளோதான், கைகால் வலுவழுத்து போய் மூச்சு விட்டு போய் மயக்கம் போட்டு விடுவார்கள். சமீபத்திலே கூட ஒரு திரைப்படத்திலே பார்க்கலாம். 36 வயதிலே இருக்கிற படத்திலே ஜோதிகா என்கிற அந்த கேரக்டரிலே குடியரசுத் தலைவரை நேரை கூப்பிட்டு அவரை வாழ்த்துவதற்காக கூப்பிட்டுவார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவருக்கு ஒரு பயம் அவரை பார்த்து அவர் கேள்வி கேட்டு பதில் சொல்வதற்குள்ளே மயங்கி கீழே விழுந்து விடுவார். அதைத்தான் சோஷியல் ஆங்ஸைட்டி டிசார்டர் என்று சொல்லுவோம். இது ஒரு சோஷியல் ஃபோபியா. அதாவது ஒரு கூட்டத்தை பார்த்து ஒரு பேசுவதற்கு பெரியவர்களிடத்தும் அல்லது ஒரு சூழலிலே பேசவும் பயந்து கொண்டு அலறுவார்கள். இவர்கள் இதையெல்லாம் ஒரு மனநல பாதிப்பு என்று அறிந்து அதுக்கு உண்டான ஒரு சிகிச்சை முறைகளை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். அதாவது அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் ஒரு ரிலாக்ஸேஷன், மனதிலே ஏற்படுகிற ஒரு இளைப்பாறல் தேவை. ரிலாக்ஸேஷன் டெக்னிக் என்று சொல்வது நிறைய உண்டு. நம் நாட்டிலே பார்த்தால் இப்போ மோடி அதிகமாக ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு இருக்கிற இந்த யோகா அல்லது மெடிடேஷன் அல்லது நாங்கள் ஆங்கில வைத்தியத்திலே ரிலாக்ஸேஷன் தெரப்பி என்று சொல்லுவோம், அது அல்லது வேகமாக நடப்பது, இதேமாரி பயிற்சிகள் மூலமாக செய்யலாம். அல்லது அவர்ஷன் தெரப்பி என்று சொல்வார்கள். சில சமயத்திலே ஃப்ளட்டிங் என்று சொல்வார்கள். எதை கண்டு பயப்படுகிறார்களோ அதை அந்த இடத்திலேயே அவர்களை சென்று கட்டாயப்படுத்தி அமைத்து விட்டால் பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துவிடும். இப்படி மருந்து மாத்திரைகளும் செய்யலாம். மருந்து மாத்திரைகள் இல்லாமலும் சில மனவழி மாற்றங்கள் மூலமாகவும் இந்த பயத்தை குறைத்து பயமற்றி அச்சமின்றி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம்.